அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அப்சஷன் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் வெளியான அப்சஷன் அமெரிக்கா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக பார்த்துருக்கோம். இதில் கேரி பேக்கர் இயக்கியுள்ள படம் இது. சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தை பேரன்ற ஒரு சிறுவனை காட்டுறான். அவன் தன் நண்பர்களான சாரா மற்றும் ஏனோட அமர்ந்திருக்கான். உண்மையிலே பேரன் தன்னோட பாடிய தோழியான நிக்கியை காதலிக்கிறான். ஆனால் இந்த விஷயம் நிக்கியில் சொல்ல அவன் பயப்படுறான். இப்போ சாரா மற்றும் இயனும் முன் நிக்கி முன் வருமாறு அவனை காதலை எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு சொல்லி பயிற்சி செய்து கொண்டுட்ருக்காங்க. இதை பற்றி பேசும்போதே அவன் பதட்டமாயிடுறான். அதுக்கு சாரா பயப்பட என்ன இருக்குது, அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே, அதனால என்ன, நீ பயப்படாமல் போய் காதலை ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 4 பேரும் ஒரே கடையில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் பேரன் நிக்கியை ரொம்ப விரும்புகிறான். இவங்களுக்கு நிக்கி அவங்களோட இப்போ இல்லை. அதனால் நிக்கி கிட்ட எப்படி காதல் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவங்க பேரன் சாரா மற்றும் ஏனோட உட்காந்து கலந்து ஆடிட்டுருக்காங்க. அப்போ அவனால் அந்த என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. நீ அவளோட சின்ன வயசு பெட் நேமை கூப்பிட்டு அழைச்சிப்பார், அது மூலமாக இம்ப்ரெஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது பேரன் தான் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவனை பூனை இறந்து கிடக்கிறத பார்க்குறான். பூனை இறந்து கிடப்பதை பார்த்தோன்னு பேரன் அழ ஆரம்பிச்சிடுறான். பூனை எப்படி இறந்துருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது தரையில் மாத்திரை சிரத்தி கிடக்குது. எனவே அந்த பூனை அந்த மாத்திரையை சாப்பிட்ருக்கான்னு சொல்லி மாத்திரையின் விளைவை அது இறந்துருக்கான்னு சொல்லி அவனுக்கு புரியுது. இப்போ காட்சி மாறுது. பேரனை காட்டுறாங்க. பேரன் ஒரு கடையில் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு விஷ் கார்டு விடுது. அதை விஷ் கார்டை வாங்குறான். பேரன் எப்படியாவது நிக்கியை அன்பை பெற நினைக்கிறதுனால அந்த விஷ் கார்டை நிக்கிக்காக வாங்கியிருக்கான். அவன் தன் நம்பரை சந்திக்க கிளம்பி போகிறான். அப்போ பேசிட்டு இருக்கும்போது வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த நேரத்தில் பேரனோட முழு கவனம் நிக்கி மீது தான் இருக்குது. அவங்க 4 பேரும் கிளப்பில் இருந்து வெளியே வரும்போது பேரன் நிக்கிட்ட தந்த காரில் அவள் வீட்டில் ட்ராப் பண்ணுறதான்னு சொன்னான். இப்போ அது வழியில் நிக்கியும் பேரன் பேசிட்டு போகிறாங்க. பேரன் தன் காதலை இப்போ நிக்கியே பேரன்ட்ட கேட்குறாங்க, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேரன் இல்லைடா, நான் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நிக்கி வீட்டுக்கு போயிடுறான். இருந்தாலும் நிக்கிக்கு பேரனை பிடிக்கவே இல்லை. நிக்கியோட பார்வையில் பேரன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். இப்போ பேரன் தன் பையில் அந்த விஷ் கார்டை எடுக்கிறான். விஷ் கார்டை திறந்தவொடனே திடீர்னு ஒரு மியூசிக் வருது. விஷ் கார்டுக்குள்ளே ஒரு மெல்லிச குச்சி ஒன்று இருக்குது. குச்சி உடச்சிட்டு பேரன் விஷ் கேட்குறான். இந்த நிக்கி தன்னோட அது என்ன கேட்குறேன்னா, நிக்கி தன்னோட யாருமே லவ் பண்ணக்கூடாது அதிகமாக அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறான். இப்போ அவன் வண்டி எடுத்துகிட்டு கேட்டுட்டு வண்டியை கார் எடுத்துகிட்டு நிற்கிறான். அப்போ நிக்கி வீட்டை வெளியே நிக்கி பேரனிட என் தந்தை கேன்சரை பாதிக்கப்பட்டதுனால நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி வீட்டை தங்க விரும்புதான்னு நினச்சிட்டு இப்போ பேரன் ஒரு முறை நிக்கியை பார்த்துட்டு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக வர நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேரன் நிக்கி அங்கே கிளம்ப போகிறாங்க. பேரன் என்ன நினைக்கிறாமோ அது எல்லாமே நிக்கி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 பேருமே ஒன்றா கடைக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, ஊர் சுற்றுறாங்க. 2 பேரும் இடையில நெருக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இவங்களோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க இங்கே எப்படி ஒரே நைட்டை எப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விசித்திரமாக பார்க்குறாங்க. ஏன் கேட்குறான் பேரன், நிக்கி எப்படி சம்மதிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பேரன் நிக்கியோட தந்தைக்கு புற்றுநோய் இருப்பதாக இதன் காரணமாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பேரன் நிக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அவங்க இயனிட பேரனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நிக்கி உன்னிடம் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தந்தைக்கு புற்றுநோயிடம் கிடையாது, எந்த நோயும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரன் உடனே நிக்கிட்ட உன் தந்தைக்கு நிஜமாகவே நோய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நிக்கியோட மூடு மாறுது. அவன் இல்லை இல்லைன்னு கத்திட்டு அவங்க சாப்பிட்ருக்க டைனிங் டேபிள் மேலே ஏறி நிற்கிறான். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லோரும் அவங்க 2 பேரை தான் பார்க்குறாங்க. இப்போ நிக்கியை பேரன் சமாதானப்படுத்திட்டு அங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். நைட்டு நிக்கி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கதையும் பார்க்குறோம். சில நேரத்தில் பேரன் பயந்துடுறான். இப்போ நிக்கியோட வாழ விரும்பலை, வேறு ஒரு பெண்ணோட வாழறது போல் பேரனுக்கு தோணுது. அது உண்மையாக கூட பேரனுக்கு வரம் கேட்கும்போது நிக்கி கூட ஏதோ ஒரு ஆவியோ அல்லது சக்தியை நுழைந்து விட்டது. அதனால தான் நிக்கி திடீர்னு பேரனை விரும்பி தொடங்கிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிக்கி பேரனை சட்டு கூட பார்த்துடுறேன். இப்போ நிக்கி நிரந்தரமாக அவள் வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் பேரன் அலுவலகத்துக்கு போகும்போது பேரன் அலுவலகத்துக்கு செல்ல முடியாத போது நிக்கி கதை மூடி வச்சுட்டா. அவன் எப்படியோ அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே போகிறான். வெளியே வரும்போது இப்போ பேரன் கடைக்கு போகிறான். கடைக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்க்குறான். அதில் நிக்கி ஒரு நோட் எழுதி பார்த்துக்க. அது படிக்காமே
பேரன் வந்து அவன் நிக்கி வச்சிருந்த அந்த லஞ்ச் பாக்ஸ் சாண்ட்விச் வந்து சாப்பிட்டோன்னே வந்து இப்போ கடத்த இருந்த அவனோட ஃப்ரெண்டு சாரா இருக்கால, அவன் வந்து அந்த நோட்டை வந்து பார்க்குறான். நோட்டை பார்க்கும்போது அதை வந்து ஒன்று வந்து எழுதியிருக்கு, வாஸ் த பெட் கேட்டன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா வந்து பேரன் சாப்பிட்டது வந்து வீட்டோட அந்த பூனையோட கறியை தான் வந்து சாப்பிட்ருக்கான். பேரன் அதை படித்தோன்னு வந்து அவனுக்கு வந்து வாந்தி வருது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பேரன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கி வந்து நிக்கி வந்து இப்படி பூனையை வந்து செஞ்சு வச்சுருக்கேன், நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லி பயந்துட்டுருக்கான். இப்போ அவங்க என்ன முடிவு வந்து வருத்தப்படுறான், இப்படிப்பட்ட வரத்தை வந்து கேட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறான். உடனே வந்து கடையில் வேலை செய்ய முடிஞ்சிட்டு வந்து பேரன் வந்து தன் காரில் வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டை அடைஞ்சோடனே வந்து அவன் பார்வையில் வந்து அந்த பையன் அந்த விஷ் கார்டு வந்து படுது. அதில் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் வந்து படுது. அதை பேரனை ஃபோன் பண்ணி வந்து மறுபடியும் வந்து ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து கேட்ட வரத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கேன்சலாக பண்ண முடியாது, அது போகணுன்னா வந்து ஒன்று வந்து வரம் கேட்ட ஆள் சாகணும், இல்லாட்டியும் வந்து யார் மேலே வரம் கேட்டாங்கன்னு வந்து அவங்க சாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உடனே ஒரு 2 பேரை யாராவது வந்து ஒருத்தர் இருந்தால் தான் வந்து அந்த வாரம் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே வந்து நான் மாட்டிட்டோன்னு சொல்லி நினைக்கிறான். பேரன் தான் வீட்டுக்கு சென்று பார்க்கும்போது கடையில் வந்து அவன் சென்று பண்ண நிக்கி எப்படி நின்னாலும் வந்து அதே இடத்துல அதே பொசிஷனில் வந்து நின்றுட்டு பார்க்குறான். அவன் உடம்பு முழுவதும் வந்து அழுக்காக இருக்குது. பேரன் வந்து நிக்கி அந்த வாஷ்ரூம் வந்து அனுப்புகிறான். ஆனால் வந்து அவன் வந்து குடியால் வந்து வெளியே நின்றுக்கிட்டே வந்து சில நேரம் வந்து தான் பூனையை பற்றியும் சில நேரத்தில் நிக்கியை பற்றியும் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பேரனும் நிக்கி வந்து தன் நண்பர்கள் பாட்டிக்கு வந்து போகிறாங்க. அங்கே நிக்கி வந்து விசித்திரமான கதைகளை சொல்வதும் சத்தமாக சிரிப்பியை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நடத்தியை பார்த்தா எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வந்து அவங்க நிக்கியை வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்படி பார்த்ததே கிடையாது. இப்போ சாராவும் பேரன் வந்து அருகில் இருக்கிறத பார்த்து நிக்கி வந்து பார்க்குறான். நிக்கி அங்கே வந்து சாரா வந்து நாட்களோட சேர்த்து பின்னால் வந்து எடுத்துகிட்டு நிக்கியோட பேரன் அருகில் வந்து அமர்ந்து வந்து அவனை முத்தமிட ஆரம்பிக்கிறான். இப்போ திடீர்னு நிக்கி கூட வந்து ஏதோ ஒரு மாற்றம் வந்து அவள் கத்த ஆரம்பிக்கிறா. சில நேரம் அம்பி மாதிரி அப்புறம் ரெம மாதிரின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறான். இப்போ நிக்கி ஒரு பீர் பாட்டில் வச்சு அதன் துண்டுகளை வந்து தான் முகத்தில் வந்து அடிச்சுக்கிறான். இப்போ முகம் ரத்தாளமாகுது. இதை செய்வதை பார்த்து வந்து எல்லோரும் வந்து பதறி போய் வந்து பயந்து ஓடுறாங்க. எல்லாத்த விட மிக பயந்து பேரன் தான். ஏன்னா தான் இப்போ எதாவது வந்து ஏன் நடக்குதுன்னு சொல்லி பேரனுக்கு தெரியும். தான் காதலித்த நிக்கி இவள் என்பதுன்னு சொல்லி பேரனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ வேறு யாரோன்னு சொல்லிட்டு இப்போ பேரனும் நிக்கி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. பேரன் நிக்கிட்ட வந்து நீ என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இப்போது வந்து என்னை காதலிக்கிற அப்படின்னு சொல்லி நிக்கி வந்து அவன்கிட்ட வந்து சண்டை போடுறான். எங்கேயோ நீ சாரா பக்கம் திரும்பிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதுக்கு பேரன் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ பேரன் நிக்கியும் வந்து பார்த்து மீன் வந்து பயப்படுறான். அடுத்தடியாக அந்த நிக்கி என்ன செய்வான்னு சொல்லி அவனுக்கு தெரியல. இப்போ நிக்கி வந்து பேரன்கிட்ட வந்து நீ என்னை விட்டு வேலைக்கு சென்றால் வந்து நானே வந்து அழிச்சுக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அடுத்த கிழமை வந்து நிக்கியோட குரல் வந்து மாறுது. அந்த ஆவி இப்போது வந்து தூங்கிடுச்சு, இன்றைக்கி தான் சரியான நேரம் என்னை கொண்டு வரு அப்படின்னு வந்து சொல்கிறான். பேரன் வந்து ஆச்சப்படுறான் நிக்கி உண்மையான முகம் எதுன்னு. ஆனால் வந்து பேரன் எதுவும் செய்யலை. ஏன்னா வந்து அந்த விஷ் கார்டுங்கிறது அவனுக்கு வந்து தெரியும். அவன் இறப்பான், இல்லாட்டி வந்து நிக்கி இறப்பான். அப்போ தான் வந்து இந்த நடக்கிறதா வந்து நிகழ்வேன். இப்போ நைட்டை வந்து சாரா வந்து மெசேஜ் பண்ணுறா கீழே வான்னு சொல்லிட்டு. பேரன் உடனே வந்து வீட்டை வந்து கிளம்பி கீழே போகிறான். காரை வந்து சாரா பக்கத்தில் இருந்துட்டு வந்து சொல்கிறான், நிக்கி வந்து உன்னை லவ் பண்ண முன்னாடியே வந்து என்ன வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தா, ஆனால் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து தான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து நிக்கி வந்துடுறான். நிக்கி வந்துட்டு கோவமாக வந்து கார் கண்ணாடி உடச்சிட்டு வந்து சாரா வந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். தலையை வந்து கீழே இருக்க செங்கலத்தை மண்டையை பொத்து உடச்சி அங்கேயே வந்து கொண்டு வர்றான். இப்போ பேரன் மீது வந்து விஷ் கார்டு வாங்கி அதே கடைக்கு போகிறான். கடையில் இன்னும் அந்த விஷ் கார்டு மீது இருப்பதை பார்க்குறான். அதை எடுத்துகிட்டு கடை உரிமையை எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் வந்து இன்னும் அவனது கணவர் தான் கடையில் பார்த்துட்ருக்கான். வேறு நான் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஏன் இது மாதிரி பொருளாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது சாதாரண விஷ் கார்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த விஷ் கார்டை திரும்பி பெறாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதிலாக வந்து வேறு யாராவது வந்து வரங்க கேட்கணும் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறான். பேரன் தனது கார்டை வந்து விஷ் கார்டை எடுத்துகிட்டு ஒரு குச்சியை வெளியே எடுத்துகிட்டு வந்து வார்த்தை ரத்து செய்ய வந்து அதை உடைக்க முயற்சிக்கிறான். ஆனால் வந்து அவனால் வந்து குச்சியை வந்து உடைக்க முடியாது. ஏன்னா வந்து ஒருத்தராக வந்து ஒரு விஷ் தான் வந்து கேட்க முடியும். இப்போ வந்து பேரன் வந்து தன் நண்பன் ஈயனோட சென்று எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறான். அண்ணா ஏன் வந்து அவன் சொல்கிறது வந்து நம்பிக்கை இல்லை, பிரச்சனை வந்து நம்ம வெளியே வர ஒரு வரம் கேளு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் அந்த இப்போ ஈயனுக்கு அவன் நம்பிக்கை இல்லைன்னா ஈயன் வந்து விஷ் பாக்ஸை தந்து அந்த குச்சியை உடச்சி விளையாட்டாக வந்து எனக்கு நிறையா பணம் கிடைக்கணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து அவன் மேலே வந்து நிறைய பணம் மழை வந்து பொழியுது. பேரன் அதை பார்த்து வந்து ஆச்சரியப்படுறான். இப்போது அவனிடம் வந்து வேறு வழியில்லை. இப்போது எனக்கு கோடிக்கணக்கான ரூபா வந்து கிடச்சிச்சு. ஆனால் வந்து பேரன் ஏமாத்தோட வந்து வீட்டுக்கு போகிறான். அவனிடம் இன்னும் ஒரு விஷ் கார்டு மீது இருக்குது. அந்த விஷ் கார்டை நிக்கி ஏதாவது வரம் கேட்டால் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லி அவனை நினச்சி நிக்கியிட வந்து கேட்குறதுக்காண்டி முயற்சி பண்ணுறான். பேரன் தந்து நுழைஞ்சோடனே வந்து சாராவோட சடலத்தை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து பார்க்குறான். ஆனால் அந்த நிக்கி சாராவோட சடலத்தை வெட்டி சிதைக்கிறான். மிகவும் பயங்கரமாகவும் பயமுத்தனாகவும் இருக்குது. இப்போ பேரன் நிக்கி வந்து சமாதானப்படுத்த முயற்சிக்கிறான். இப்போது ஈயான் அங்கே வரான். நிக்கி ஈயானை வந்து சுட்டுக்கொடுறா. ஈயான் அங்கேயே வந்து இறந்து போகிறான். அதாவது வந்து ஈயானோட மரண வரம் வந்து நிறைவேறிச்சு. அவன் பணம் கேட்டான், அவனுக்கு பணம் கிடச்சிச்சு. ஆனால் அதற்கு பதிலாக வந்து தான் உயிரை கொடுக்க வேண்டியது இருந்தது.
இப்போது வந்து தனக்கு வேறு வழி நாம் வந்து பேரன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போது வந்து பேரன் நிக்கியில் வந்து கையில் இருந்த துப்பாக்கி வந்து பறித்து தன்னை குழியறையில் வந்து பூட்டிக்கிறான். முதல்ல வந்து அவன் துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கொள்ள முயற்சிக்கிறான். ஆனால் வந்து அது வந்து முடியலை. அதனால் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அங்கே பூனை சாப்பிட்டுச்சுன்னா அந்த மாத்திரை அதை வந்து தானும் சாப்பிட்றான். மீண்டும் வந்து பேரனிடம் வந்து மரணம் மாறுது. அவன் சாக விரும்புகிறான். ஆனால் வந்து அவன் நிக்கியிட கடைசி விஷயம் பயன்படுத்துவதை வந்து நம்ம பார்க்குறோம். விஷயம் வந்து காடை பயன்படுத்தும் போது இப்போ பேரனோட மனம் மாறி வந்து அவன் வெளியே வரான். அவன் நிக்கியை வந்து கட்டி பிடிக்கிறான். அப்புறம் பேரனோட வரம் நிறைவேறினால